கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 21. சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு வந்து கொண்டிருந்த காயத்ரி அறையில் நுழையும் பொழுது கணவன் திரும்பவும் அந்த கிரீட்டிங் கார்டு புகைப்படங்களை எடுப்பதை பார்த்தாள். உள்ளே வராமல் வெளியே நின்று அவனை கவனித்தாள். அவன் கோபமாக அதனை கிழித்து குப்பை தொட்டியில் போடுவது தெரிந்தது. போட்டுவிட்டு அவன் சென்று படுத்தான். அதன் பிறகு அவள் உள்ளே நுழைந்தாள். சாதாரணமாக செல்வது போல சென்று அந்த குப்பை தொட்டியை பார்த்தாள். புன்னகைத்தாள். அவள் போட்ட திட்டம் வெற்றி பெற்றது. அன்று கணவன் மேஜை டிராயரில் இருந்த புகைப்படங்களை பார்த்த பிறகு ஸ்ரேயாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். அப்படி விசாரித்து அவளை பற்றிய முழு விபரங்களை சேகரித்தாள். ராதாகிருஷ்ணன் சொன்னது போலவே அவள் உண்மையாகவே கார்த்திக்கை விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். இதனை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அவளை பற்றி அவள் வாயாலேயே சொல்ல கேட்டால் மட்டுமே கார்த்திக் நம்புவான் என்பதையும் புரிந்து கொண்டாள். எனவே ஒரு திட்டம் போட்டாள். அவள் செல்லும் இடங்களில் இந்த இடத்தில் அவள் நன்கு குடித்துவிட்டு சுயநினைவில்லாமல் உளறுவதை விசாரித்து தெரிந்து கொண்டாள். எனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாள். காயத்ரியின் தோழி ஹர்ஷிதா சைக்காலஜி படித்தவள். அவர்களுக்கு ஏற்றவாறு பேசி அவர்கள் மனதில் இருப்பதை அவர்கள் வாயாலேயே சொல்ல வைப்பதில் அவள் கில்லாடி. எனவே அவளிடம் விவரத்தினை கோரி அங்கு அழைத்து சென்று கார்த்திக் முன்னிலையில் ஸ்ரேயாவின் முகத்திரையை கிழிக்க திட்டம் தீட்டினாள். கார்த்திக்கை அதே நேரத்திற்கு அங்கு கூட்டி சென்று உட்கார வைத்துவிட்டு அங்கு நடந்தது எல்லாவற்றையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போலவே ஸ்ரேயா எல்லாவற்றையும் உளறினாள். கார்த்திக் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவள் மீது கோபப்பட்டு அவளை ஏதாவது செய்து விடுவானோ என்று பயந்தாள். அப்படி அவன் செய்தால் அவனை தடுப்பதற்கு தயாராகவே இருந்தாள். ஆனால் கார்த்திக் அவளை எதுவும் செய்யாமல் வீட்டுக்கு வந்து புகைப்படங்களை கிழித்து போட்டது அவன் மீதான மதிப்பினை இன்னும் கூட்டியது. அதே நேரத்தில் கார்த்திக் மனதில் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்த ஒரு பெண் அந்த இடத்தை விட்டு வெளியேறியது நிம்மதியை தந்தது. அவள் மனதில் வெகு நாட்களாக இருந்த பாரம் குறைந்தது. இனி அவளுடைய காதலை அவனுக்கு புரிய வைத்து அவன் மனதில் இடம் பிடிப்பது சற்று சுலபம்தான் என்று எண்ணி நிம்மதியாக உறங்க போனாள். அடுத்த 2 நாட்களும் ஹோட்டலுக்கு ஒன்றாக சென்று திரும்பினர். அவர்களுக்குள் நல்ல நட்பு மலர்ந்தது. ராதாகிருஷ்ணனின் வேலை எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. வியாழக்கிழமை மாலை சென்னை திரும்புவதாக ஃபோனில் சாரதாவிடம் கூறினார். கார்த்திக்கும் காயத்ரியும் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சாரதா வெளியே வந்து நின்று கொண்டு யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். யாரையம்மா தேடுறீங்க என்று கேட்டான் கார்த்திக். சாரதா, உங்கள் அப்பா போன வேலை முடிஞ்சிடுச்சாம், அதான் 6 மணிக்கு சென்னை வரேன்னு சொல்லியிருக்காரு, டிரைவரை தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லும்பொழுது டிரைவர் வந்து சேர்ந்தான். அம்மா, நான் இன்னைக்கு அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்ற மகனை ஆச்சரியமாக பார்த்தார் சாரதா. அவன் வெகு நாட்களாகவே அப்பாவுடன் தனியாக இருக்கும் நேரங்களை தவிர்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனே வந்து இப்படி கேட்கவும் அவளுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமுமாக வந்தது. ஓ, தாராளமாக போயிட்டு வாப்பா, உன்னை பார்த்தா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்றாள் ஆர்வமாக. இவனுக்கு தந்தை மீது இருந்த கோபம் காணாமல் போய்விட்டது என்பதை புரிந்து கொண்டாள் காயத்ரி. விமான நிலையத்தில் கார்த்திகை பார்த்ததும் ராதாகிருஷ்ணனுக்கு மிகுந்த சந்தோஷம். கார்த்திக் அவரை பார்த்ததும் மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுதாப்பா என்று சாதாரணமாக விசாரித்தான். நல்லபடியாக முடிஞ்சுது என்று கூறிய தந்தையிடமிருந்து லக்கேஜை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான். சாப்பிட்டீங்களா என்றான் கார்த்திக். அக்கறையாக விசாரித்த மகனிடம் வீட்டுக்கு போய் தான்ப்பா சாப்பிடணும் என்றார். வீட்டுக்கு வந்ததும் அம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க என்று ஆரம்பித்து இருவரிடமும் சகஜமாக கலகலப்பாக பேசினான். அவன் பேச்சில் பழைய பாசத்தினை இருவரும் உணர ஆரம்பித்தனர். சாரதா, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் கடலூர் கிளம்பணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்களா என்றார் காயத்ரியையும் பார்த்து. காயத்ரி, எல்லாமே ரெடியாக இருக்கு அத்தை, கிளம்ப வேண்டியது தான் என்று கூற, சரி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு வாங்க, நைட் கார் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் என்றார் அக்கறையாக. சரிம்மா என்றான் கார்த்திக். காயத்ரி இருவரும் காரில் ஏறி சென்றனர். ராதாகிருஷ்ணன் சாரதாவிடம் திரும்பி, இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திக் என்கிட்ட நல்லா முகம் கொடுத்து பேசினான். பழையபடி பாசமாக இருக்கான். என்னால் நம்பவே முடியல. எப்படி இந்த திடீர் மாற்றம்? உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கும் அதே ஆச்சரியம்தான். ஒருவேளை அமெரிக்கா போகிறதால இவங்க கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், அந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறானோ என்னவோ
என்று நினைத்து மகன் தங்களுடன் பாசமாக பழகினாலும் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. இதையெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் மனசை குழப்பிக்கொண்டு உடம்பை கெடுத்துக்காதே. இன்னும் விசா இன்டர்வியூ இருக்குது. இப்போல்லாம் அமெரிக்கா விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று மனைவிக்கு சமாதானம் கூறினாலும் அப்படியும் அமெரிக்காவுக்கு நிறைய பேர் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது அவருக்கும் தெரியும். நள்ளிரவு காயத்ரி, கார்த்திக் கடலூர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். கார்த்திக் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வந்தான். காயத்ரியும் அப்போது எழுந்திருந்தாள். அவள் அவனிடம், நானும் உங்க கூட வரட்டுமா என்றாள். கார்த்திக்கிற்கு அவள் கூட நடக்கலாம் போல இருந்தது. எனவே சரி, 2 பேரும் வாக்கிங் போகலாம், கிளம்பி வா என்றான். அவள் தயாராகி, வாக்கிங் வேண்டாம், ஜாகிங் போகலாம் என்றாள். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா என்றான். இன்னைக்கு பாருங்க, பார்க்குறேன் என்று கூறியபடி இருவரும் ஓட ஆரம்பித்தனர். காயத்ரி இந்த முறை அவனுடன் நன்றாக ஈடு கொடுத்து ஓடினாள். தொடர்ந்து 1/2 மணி நேரம் ஓடினார்கள். அவன் அவளை பார்த்து, எப்படி இவ்வளவு நேரம் என் கூட நல்லா ஓடுற? எப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட? உங்கள் கூட ஜாகிங் வந்தேன் இல்லை, அதுக்கப்புறம் நான் தினமும் காலையில் தோட்டத்தை சுற்றி ஓடி பழகிட்டேன். சூப்பர், கிரேட் ஜாப் என்று வெளிப்படையாகவே பாராட்டினான். வீடு வந்ததும் தண்ணீர் அருந்துவிட்டு வீட்டு திண்ணையில் அமர்ந்தான். அதிகாலை நேரத்தென்றல் காற்று சுகமாக இருந்தது. வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பை எடுத்து வந்து தன் மடியில் வைத்து கொண்டு ஏதோ வேலை செய்ய ஆரம்பித்தான். காயத்ரி எதிரில் இருந்த ஒரு குளத்தங்கரையில் தண்ணீரில் கால் வைத்தபடி உட்கார்ந்தாள். குளத்தங்கரையில் அழகான பூக்கள் இருந்தன. பூக்களை சுற்றி சில வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு வண்ணத்து பூச்சி மிக அழகாக இருந்தது. காயத்ரி அதனை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் அவனுடைய வேலையில் மூழ்கினான். அப்போது அவன் தோலை தட்டிவிட்டு, என்னடா இன்னும் கல்யாணத்துக்கு கிளம்பலையா என்று கேட்டபடியே அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான் முகிலன். 8 மணி முகூர்த்தம் தாண்டா, இன்னும் டைம் இருக்கு. அது சரிதான், என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா காற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் லேப்டாப் வெளியில் எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரிடா, நான் பதநீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கும் பிடிக்குமே என்று ஒரு கூஜாவை காட்டினான். டேய், இந்த லேப்டாப்பில் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அமெரிக்கா விசா இன்டர்வியூக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உன்னோட பதநீரை அந்த பக்கம் தள்ளி வை, இல்லைனா உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வா. இந்த லேப்டாப் மேலே ஊற்றின உன்னை கொன்னே போட்டுடுவேன். என்னோட அமெரிக்கா லைஃப் இதில் தான் இருக்குது என்றான் அவனை மிரட்டும் குரலில். எதுக்குடா நீ அமெரிக்காவுக்கு போகணும்? காயத்ரி ரொம்ப அருமையான பொண்ணுடா. அவங்கள இங்கே விட்டுட்டு நீ மட்டும் போக வேண்டிய அவசியம் என்னடா உனக்கு? உங்கள் அப்பா கூட ஒழுங்காக பிஸ்னஸை பாருடா, அதுதான் சரியாக இருக்கும். டேய், ஆரம்பிச்சிட்டியா? நான் உன்னை இந்த பதநீரை எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னேன், எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லலை. போய் வேறு வேலை இருந்தால் பாருடா. முகிலன் அந்த பதநீரை எடுத்து உள்ளே வைத்து விட்டு வந்தான். இருவரும் பொதுவாக பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது ஏதோ சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த கார்த்திக் அதிர்ந்தான். காயத்ரி அந்த குளத்தில் விழுந்து கொண்டிருந்தாள். அடுத்த வினாடி கார்த்திக் ஓடி சென்று குளத்தினில் குதித்தான். நீந்தி கொண்டே அவள் எங்கே என்று தேடினான். அப்போது அவள் நீந்தி கரையேறுவது தெரிந்தது. அவள் பாதுகாப்பாக கரையேறுவதை பார்த்த கார்த்திக் மேலேறி வந்தான். நடந்து வந்து கொண்டிருந்த காயத்ரியை பார்த்து முகிலன், என்னம்மா எப்படி விழுந்த என்றான். அங்கே பட்டாம்பூச்சி பார்த்துக்கிட்டே போனேனா தவறி விழுந்துட்டேன் அண்ணா. கேர்ஃபுல்லாக இருமா. சரிங்க அண்ணா என்றாள் காயத்ரி. அவள் பின்னாலேயே வந்த கார்த்திக், எங்கேயாவது அடிபட்டுடுச்சா என்று பதட்டம் குறையாமல் கேட்டான். இல்லை, ஒன்றும் அடிபடலை, ஐ ஆம் ஆல் ரைட் என்றாள் காயத்ரி. முகிலன், சரி போய் கிளம்புமா, கல்யாணத்துக்கு போகணும், டைம் ஆச்சு என்றான். அத்தியாயம் 22. அவளை தொடர்ந்து போன கார்த்திக் தோளை தொட்டு நிறுத்தினான் முகிலன். என்னடா, என்ன வேணும் உனக்கு என்று எரிந்து விழுந்தான் கார்த்திக். இங்கே கொஞ்சம் பாரு என்று தலைகீழாக விழுந்து உடைந்து கிடந்த கார்த்திக்கின் லேப்டாப்பை காட்டினான் முகிலன். ஐயோ, என்னோட லேப்டாப் யாருடா உடைச்சது என்று அதிர்ச்சியும் கோபமுமாக முகிலனை கேட்டான். நீச்சல் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தண்ணியில் இருந்து காப்பாற்ற கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி போய் குளத்தில் குதித்த அறிவு கொழுந்து தாண்டா அவன் என்று கூற கார்த்திக் விழித்தான். என்னடா சொல்கிற? நானா கீழே போட்டேன்? கீழே விழுந்ததற்கா இப்படி உடைஞ்சு போயிடுச்சு என்று உடைந்து கிடந்த லேப்டாப்பை பார்த்து கேட்டான். டேய், என்னோட கோபத்தை கிளப்பாதடா. கீழே மட்டும் போட்டிருந்தா இப்படி உடைஞ்சிருக்குமா? அது மேலே ஏறி நடந்து போனடா. நிஜமாவாடா சொல்கிறேன்? இல்லை, நானே கீழே போட்டு உடைச்சிட்டு உன் மேலே பழி போடுறேன், கொன்னுடுவேன் உன்னை என்று அவனது கழுத்தை நெரிப்பது போல பிடித்தான். கார்த்திக், சரி சரி விடுடா, விட்டா உண்மையாகவே கொன்னுடுவ போல இருக்கு
என்று கழுத்தை தடவி கொடுத்து கொண்டான். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். நீ காயத்ரி விழுந்ததை பார்த்து எழுந்து ஓடின வேகத்தை பார்த்த நானே பயந்துட்டேன்டா. ரோட்டில் ஏதாவது வண்டி கிண்டி வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு பதட்டத்தில் ஓடினேன். இதில் இருந்து எனக்கு ஒன்று தெளிவாக தெரியுது. நீ அவங்கள லவ் பண்ணுற, அதுவும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற. என்னடா சொல்கிற? யார் தண்ணியில் விழுந்திருந்தாலும் நான் போய் காப்பாற்றியிருப்பேன். நீ சொல்வது சரிதான்டா, நீ காப்பாற்றியிருப்ப. ஆனால் இப்படி உன்னை மறந்து வேறு எதையுமே கவனிக்காமல் ஓடி போய் காப்பாற்றியிருக்க மாட்டேன். அதுவும் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கிற இந்த லேப்டாப்பை கூட உனக்கு தெரியாமல் நீயே தூக்கி போட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இப்போது உனக்கு எது முக்கியம் என புரியுதா? அமெரிக்கா விசாவை விட காயத்ரி தான் உனக்கு முக்கியமான தேவை. கார்த்திக் ஏதோ சொல்ல வாய் எடுக்க முகிலன் அவனை கையை காட்டி அடக்கினான். அப்படி இல்லடா, இப்படி இல்லடா என ஏதாவது ஆரம்பித்து உனக்கு அடிதான். தனியாக உட்கார்ந்து நான் சொன்னதை நீயே யோசிச்சு பாரு என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டான். கார்த்திக் தனியாக யோசிக்க அவனுக்கு எல்லாமே புரிந்தது. அவனுடைய மாற்றம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவளிடம் சிறு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தாண்டி அவளை அவன் காதலிக்க ஆரம்பித்து விட்டான் என்று தன்னைத்தானே புரிந்து கொண்டான். அப்பொழுது காயத்ரி வெளியே வந்தாள். கருநீல பட்டுப்புடவையில் அதற்கேற்ற மெல்லிய தங்க நகைகளுடன் பிரம்மன் ரசித்து செய்த சிலை போல இருந்தாள். அவன் அவளை முதலாக பார்ப்பது போல பார்த்து கொண்டே இருந்தான். அவள் கை கடிகாரத்தை காட்டி ஏதோ சொல்வது தெரிந்தது. ஆனால் அவன் காதுகளில் விழவில்லை. அவள் அசைவுகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். இவன் நிலை புரியாமல் அவள் ஏதோ சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவன் உள்ளே சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தான். ராமு அங்கு வந்து, என்ன தம்பி, முகூர்த்த நேரம் 8ல் இருந்து 9:30 வரைக்கும் தான். இப்போவே மணி 8:30 ஆகுது, இன்னும் கிளம்பலையா நீங்க என்றான். அப்போதுதான் அவனுக்கு சுய நினைவு வந்தது. காயத்ரி அதைத்தான் அங்கு சொன்னால் போல என்று நினைத்து கொண்டு வேகமாக கிளம்பினான். தயாராகி வெளியே வந்தவனை பார்த்து காயத்ரி எழுந்து வந்தாள். கார்த்திக் அவளை நேராக பார்க்க முடியாமல் தவித்தான். வெளியே சென்று காரை எடுத்தான். அவன் பின்னே சென்று காரில் உட்கார்ந்து கொண்டாள். திருமண மண்டபத்திற்குள் இருவரும் நுழைந்ததும் வீட்டு பெரியவர்கள் வரவேற்றனர். திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. முகிலன், மீனாட்சி திருமணத்துக்கு வந்திருந்தனர். மீனாட்சியை கண்டதும் காயத்ரி அவளிடம் சென்று பேசிக்கொண்டிருந்தாள். முகிலன் கார்த்திக்கிடம், என்னடா நான் சொன்னதை யோசிச்சியா என்றான். கார்த்திக், யோசிச்சு பார்த்தேன்டா என்று ஆரம்பிக்க மீனாட்சி முகிலனை கூப்பிட்டாள். முகிலன் அடுத்த வினாடி அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் காயத்ரி அங்கு வந்து கார்த்திக்கிடம், மீனாட்சி, என்னை அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அங்கே நிறைய கோயில் இருக்காம். என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரட்டுமா என்றாள். கார்த்திக் அவளிடம் தன் மனதில் இருப்பதை கூறுவதற்காக ஒவ்வொரு நொடியும் தவித்து கொண்டிருந்தான். அவன் நிலை புரியாமல் அவள் இப்படி கேட்கவும் அவன் என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது முகிலன், என்னம்மா, அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நீ போயிட்டு வா என்றான் முந்திக்கொண்டு. இருந்தாலும் காயத்ரி கார்த்திகை பார்த்தாள். அவன் அவள் கண்களில் இருந்த ஆர்வத்தை கவனித்து விட்டு, சரி போயிட்டு வா என்று மனமில்லாமல் கூறினான். மீனாட்சி சந்தோஷமாக, சரிங்க அண்ணா, இன்னைக்கு போயிட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடுறோம் என்று கூறிவிட்டு முகிலனிடம் திரும்பி, நீங்கள் காயத்ரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க என்று கூறிவிட்டு அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அவளது தாயுடன் காயத்ரியை கூட்டி கொண்டு சென்று விட்டாள். கடலூர் வீட்டுக்கு சேர்ந்த கார்த்திக் காயத்ரி நினைவிலேயே பொழுதை கழித்தான். அவளுடன் அவன் பொங்கல் வைத்தபோது எடுத்த செல்ஃபியை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் இல்லாமல் அந்த 2 நாட்கள் அவனுக்கு 2 வருடங்களாக நீண்டு இருந்தது. அன்று ரிசப்ஷன். அவன் தயாராகி சென்றான். காயத்ரி சிகப்பு நிற புடவையில் பேரழகியாய் இருந்தாள். அள்ளி அணைத்து கொண்டு தன் காதலை சொல்ல வேண்டும் என்று துடித்த மனதினை அடக்கி கொண்டு சாதாரணமாக நடந்து கொண்டான் கார்த்திக். மணமக்கள் மேடையில் நின்றிருக்க வந்திருந்தவர்கள் தங்கள் பரிசுகளை கொடுத்துவிட்டு சாப்பிட சென்று கொண்டிருந்தனர். கார்த்திக், நானும் மீனாட்சியும் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம், நீங்கள் 2 பேரும் போய் கொடுத்துட்டு வாங்க என்றான் முகிலன். கார்த்திக்கும் காயத்ரியும் மேடைக்கு ஏறினர். ஹாப்பி மேரிட் லைஃப் என்று கூறியபடியே கையில் இருந்த பரிசினை 2 பேரும் சேர்ந்து கொடுத்தனர். அதை வாங்கி கொண்ட மணப்பெண் தேங்க்ஸ் என்றாள். இவர்கள் இருவரும் கீழே இறங்கும் பொழுது ஒருவன், ஹாய் காயத்ரி என்று காயத்ரியை பார்த்தான். அவனை திரும்பி பார்த்த காயத்ரியின் கண்களில் அதிர்ச்சி இருந்ததை கார்த்திக் கவனித்தான். அவள் சமாளித்து கொண்டு ஹாய் என்றாள் மெல்லிய குரலில். கார்த்திக் காயத்ரியை பார்த்து, யார் இவர் என்று கேட்டான். என்னோட பெயர் சுந்தர், நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் என்று முந்திக்கொண்டு தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டான். நீங்கள் காயத்ரிக்கு எப்படி பழக்கம் என்று கேட்டான் கார்த்திக் சாதாரணமாக.
நான் காயத்ரி என்று ஆரம்பித்த அவனை முடிக்க விடாமல் காயத்ரி இடையில் புகுந்து என்னோட தூரத்து சொந்தக்காரன் என்று முடித்தாள். இப்போதுதான் ஒரு அளவுக்கு நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கும் கணவன் மனதில் எந்த குழப்பமும் வர வேண்டாம் என்று நினைத்து அவள் அப்படி கூறினாள். ஆனால் அதுவே அவளுக்கு பிரச்சனையாக முடியும் என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. அவள் அப்படி கூறியதை மனதில் குறித்து கொண்டான் சுந்தர். நல்லா இருக்கீங்களா காயத்ரி என்றான். அவள் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று பதிலுக்கு விசாரித்தாள். அப்போது மீனாட்சி அங்கு வர காயத்ரி என்று கூப்பிட்டு கொண்டே அங்கே வந்தாள். சுந்தர் சரி பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். கார்த்திக், காயத்ரி, மீனாட்சி, முகிலன் 4 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு பேசி அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டனர். எதிர் வரிசையில் மாப்பிள்ளை பெண்ணுக்கு குலோப் ஜாமுன் ஊட்டிவிட அதனை வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த முகிலன் மீனாட்சியை பார்த்து கிண்டலாக சிரித்தான். அதை பார்த்த மீனாட்சி அவன் தோளில் செல்லமாக குத்தினாள். என்னடா, என்ன நடக்குது அங்கே என்று விசாரித்தான் கார்த்திக். ஒன்றும் இல்லடா, அது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்று திரும்பவும் அடக்க மாட்டாமல் சிரித்தான். எங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடியதாக இருந்தால் ஷேர் பண்ணு என்றான். என்ன சொல்லட்டுமா மீனும் என்றான் மீனாட்சியை பார்த்து. வேணான்னு சொன்னால் விடவா போறீங்க என்றாள் மீனாட்சி. முகிலன் எங்கள் கல்யாணத்தில் ஒரு ஸ்வீட் ஊட்ட சொன்னாங்களா, ஒரு பெரிய திருப்பதி லட்டு மாதிரி ஒரு லட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஊட்ட சொன்னார் இவளோட அப்பா. நான் மலைத்து போய் பார்த்துட்டு இருக்கும்போதே இவ அதை எடுத்து என் வாயில் திணிக்க அது உடைந்து டேபிள் பூராவும் கொட்டியது. அங்கு இருந்தவங்க எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. அது இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சேன் என்றான். இதை கேட்டதும் 4வரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். இவர்களை ஒரு ஜோடி கண்கள் பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் மீனாட்சியும் காயத்ரியும் பேசிக்கொண்டிருந்தனர். மீனாட்சி முகிலனை கூப்பிட முகிலன் மீனாட்சியிடம் சென்றான். கார்த்திக் என்று குரல் கேட்க திரும்பினான். அங்கு கோபால் நின்று கொண்டிருந்தார். ரொம்ப வேலைப்பா, அதான் உன்கிட்ட உட்கார்ந்து பேச முடியல. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன், உன் கூட கொஞ்சம் பேசலாம் வா என்று அவரது அறைக்கு கூட்டிச் சென்றார். அங்கிருந்த நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு இப்போ அம்மா எப்படி இருக்காங்க என்று விசாரித்தார். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் கைக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் அம்மா வரலை. எனக்கு புரியுதுப்பா, கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுப்பா, நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். கார்த்திக் அங்கே அவருக்காக காத்து கொண்டிருக்கும் போது ஜன்னல் வழியாக 3 இளைஞர்கள் பேசிக்கொண்டிருப்பது அவன் காதில் விழுந்தது. இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.